வணக்கம். நம் பற்கள் முக்கியமான உறுப்புங்க. கிரைண்டர் நம் மனித உடலில் கிரைண்டர்னு சொன்னால் பற்களை நம்ம பலமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கையில் தாங்க இருக்குது. சிறியவர் முதல் முதியவர் வரை பல்லு அசைவு டாக்டர்கிட்ட போய் ஊ அப்படின்னா பல்லை பறித்து எடுத்துடுறாங்கங்க. கடைசி வர காலத்துக்கும் அந்த பல்லு முளைக்கவும் செய்யாது. ஒருக்கா விழுந்து முளைச்சிட்டா பற்கள் மறுக்கா வேற முளைக்காதுங்க. அதனால் நீங்கள் பல்லை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் கடைசி காலம் வர பல்லு கட்டுவாங்க. சில பல்லுகள் ஆட்டமாக இருக்குது பிடுங்கி களைஞ்சிட்டு வேறு பல்லு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வராது. நம்ம ஆரம்பத்துலேயே இந்த பல்பொடியை சூரண பல்பொடி நான் இதில் எத்தனை கலவையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏகப்பட்ட மருத்துவ குணமுள்ள இந்த பல்பொடியை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். இதில் பற்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, துர்நாற்றம், அதாவது வாயில் துர்நாற்றம், பல்லு விளக்குனாலும் கூட துர்நாற்றமாக இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட பேசும்போது கூட பயங்கரமாக நாற்றமாக இருக்குது அப்படின்னு முகம் சுளிக்காத அளவுக்கு இந்த பல்பொடி அருமையான ஒரு மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பல்பொடி அப்படிங்கிறது மருந்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே நம்ம பல்பொடியை உள்ளங்கையில் கொஞ்சம் தட்டி அந்த ஆள்காட்டி விரலால் வச்சு நல்லா இப்படி நல்லா மசாஜ் கொடுத்த மாதிரி பற்களுக்கு நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க. அப்போ இது இப்படி ஒரு வாரம் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். இதோட குணத்தை நீங்களே புரியுவீங்க. சரிங்களா? இது என்னோடய நான் இந்த பல்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வயது 55 ஆகுதுங்க. இந்த பாருங்க, ஒரு பல்லு அசையில், ஒரு பல்லு ஆடலை, ஒரு சொத்த பல்லு கிடையாதுங்க. இங்கே பாருங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த பல்பொடியை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். சரிங்களா? சிறு வயதுலேயே பல்லை பறிச்சுட்டா நம்ம ஏதாவது சாப்பிடும் போதோ வைக்கும் போதோ நம்மளுக்கு பல்லு இல்லை அப்படின்னா, பல்லு போனால் சொல்லு போச்சு அப்படின்னு முதியோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பல்லு இல்லை அப்படின்னா பேசுகிறதாகட்டும், நம்ம ஏதாவது ஒரு பாடகராக இருப்பாங்க, பேச்சாளராக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பல்லு போச்சுன்னா பேச்சு வராது, பாடுறதுக்கும் வராதுங்க. பல்லு இருந்தால் தான் நல்லா குரல் வளம் நல்லாவும் இருக்கும், பேச்சு திறனும் நல்லா இருக்கும். செவுறு இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அது மாதிரி பற்கள் இருந்தால் தான் நம்ம சில காரியங்களெல்லாம் பார்க்க முடியும். சாப்பிட்றதுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லைங்க. இது நம்ம 2 பல்லு இல்லைனாலும் நம்ம பேசும்போது காற்று அந்த சந்து பல்லு வழியாக காற்று வெளியே போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போதும் பேச்சு திறன் குறைவாகும். அதே மாதிரி பாடகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் குரலில் சிறிய மாற்றமெல்லாம் ஏற்படுங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பல்பொடியை, சூரண பல்பொடியை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறலாம். நம் வாழ்க்கையில் முக்கியமான உறுப்பு பல்லுங்க. நீங்கள் பற்களை எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணுங்க. காலை மாலை இருவேளை இந்த சூரண பல்பொடியை நீங்கள் தேய்த்து வரும்போது நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க. பற்களுக்கு ஈறுகள் பலமடையும், இரத்த கசிவு இருக்காது, துர்நாற்றம் இருக்காது, சொத்தைப்பல்லெல்லாம் நீங்கி நல்லா அதில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த சூரண பல்பொடிக்கு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பல்பொடியை வாங்கி பயன்பெறலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 12 வயசு கூட இல்லை, அவனுக்கு பல் விழுந்து முளைச்சிருச்சு. முளைச்ச பல் பழைய விடியுமே கீழே விழுந்து ஆட்டங்கண்டு அதை என்ன பண்ணிட்டாங்க, பறித்து களைஞ்சிட்டாங்க. பறித்து எடுத்துட்ட உடனே வேறு பல்லு கட்டுறதுக்கு 6000 ரூபா கேட்குறாங்க ஒரு பல்லுக்கு. அப்போ மொத்த பெரியவிய அதே மாதிரி ஒரு 6 பல்லு கட்டணும் அப்படின்னா 25000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளினிக்கு வராதுங்க. நான் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். இந்த சூரண பல்பொடியை வாங்கி நீங்கள் வாழ்க்கையில் பயன்பெறலாம். நம்மளை காப்பதற்கும் நம் உடலை பேணி காப்பதற்கும் பற்கள் முக்கியம். நம் நலம் நம் கையில். நன்றி.